எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை வருதுன்னா அது எங்க அப்பா பத்தி பேசினா மட்டும்தான். அந்த அளவுக்கு எங்க அம்மா எங்க அப்பாவை லவ் பண்றாங்க. இவ்வளவு தூரம் எங்க அம்மா லவ் பண்றாங்கல்ல, அப்புறம் ஏன் மில்கி மேன் எங்க அப்பா எங்க அம்மாவை விட்டுட்டு போனோம்? நானும் உங்க அப்பா மாதிரி தான். உண்மையா லவ் பண்ண என் மனைவியை விட்டு பிரியணும்னு நினைச்சேன். சேர்ந்தே வாழ்ந்த. ஆனா ஒண்ணு சேரணும்னு நினைக்கும் போது என் மனைவியை நான் பிரிஞ்சுட்டேன். ஏன், அவங்களுக்கு என்ன ஆச்சு? இறந்துட்டாங்க. ரெண்டு பேருமே பிடிச்சிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா கல்யாணம் ஆன அடுத்த நாள்ல இருந்தே என்ன அவ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன மாத்த முயற்சி பண்ணா. ஆனா நான் தான் அவளை விட்டு எப்படியாவது விலகிடணும்னு டிவோர்ஸ் எல்லாம் கொடுத்தேன். ஆனா அப்பவும் அவ என்ன லவ் பண்ண வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தா. கடைசியில அவ தான் ஜெயிச்சா. என் மனைவி மேல எனக்கு காதல் வந்துருச்சு. அவகிட்ட என் லவ் வித்தியாசமா சொல்லணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன நானே மறந்துட்டேன். என்னையே நான் மறந்திருக்கும் போது அவளை மட்டும் எப்படி என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும்? இதை பயன்படுத்திக்கிட்டு என் கூடவே இருந்த என்னோட எதிரிங்க என் மனைவியும் என்னையும் பிரிக்க பார்த்தாங்க. எனக்கு நினைவு வர வைக்க என் மனைவி பல வழியில போராடி இருக்கா. ஆனா எனக்கு தான் எதுவும் ஞாபகம் வராம போயிடுச்சு. ஆனா ஒரு நாள் எனக்கு ஞாபகம் வந்தது. எனக்கு நினைவு வந்து பார்த்தப்ப என் மனைவி என் கூட இல்ல. நான் அவளை தேடி போனேன் என்னோட காதலை சொல்றதுக்காக. ஆனா அதுக்குள்ள அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. அவங்க எங்க போயிட்டாங்க? செத்து போயிட்டா. எப்படி? ஒரு ஆக்சிடென்ட்ல அவ இறந்து போயிட்டா. ஒருவேளை என் மனைவி உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் உன்ன மாதிரி ஒரு பையன் எங்களுக்கும் இருந்திருப்பா. நீங்க அழாதீங்க மில்கி மேன். நீங்க அழுதா எனக்கும் அழுகையா வருது மில்கி
மில்கி மேன். சரி சரி சரி, நான் அழல, நீ என் மடியில படுத்துக்கோ. அந்த கடவுள் என்ன மட்டும் அடிக்கடி தண்டிச்சுக்கிட்டே இருக்கார். சின்ன வயசுலயே என் அப்பா அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டார். அதுக்கப்புறம் என் கூட பிறந்த தம்பியும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டார். இப்போ என் மனைவி சக்தியும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. மாமா காஃபி. ஏய், இப்ப நான் உன்கிட்ட காஃபி கேட்டேனா? இல்ல மாமா, நீங்க ஏதோ டென்ஷனா இருக்கீங்க, அதான் ரிலாக்ஸ்க்காக காஃபி எடுத்துட்டு வந்தேன். நீ காஃபி கொடுத்தா நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேனா? ஓ சாரி 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 மாமா, நீங்க டென்ஷனா இருந்தா டீ தானே குடிப்பீங்க. இருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். ஏய், ஏன் அப்படி கடுப்பேத்திட்டு இருக்க? நான் கடுப்பேத்துறேனா இல்ல நீங்க கடுப்பா இருக்கீங்களா மாமா? ச்சே. மாமா ஏய், மேல கை வைக்கிற விளையாட வச்சுக்க, தூரம் போ. வச்சா என்ன மாமா பண்ணுவீங்க? மேல தொடாத, கை வைக்காத, சொன்ன கேளு. போ. அட உட்காருங்க மாமா. ஏய், விடு. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. கை எடுங்கறல, கை எடு. மாமா ரிலாக்ஸ், அமைதியா இருங்க. ஏய், மேல கை வைக்காத, தள்ளு. மாமா தலையில கை வைக்காத, தள்ளு. அட இருங்க மாமா. மாமா இப்போ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ரிலாக்ஸ்டா இருங்க. இப்போ ரிலாக்ஸ்டா இருக்கா மாமா? மாமா மாமா உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே இப்படி அடிக்கடி கோவப்படுறதுதான். கோவத்தை குறைச்சுக்கோங்க மாமா. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு நிமிஷம் அது உங்க பிரச்சனை இல்லைன்னு நினைச்சு பாருங்க.
அதுக்கான சொல்யூஷன் தன்னால கிடைக்கும். பிரச்சனைய உங்க தலையில எடுத்துக்கிட்டா உங்களால அதுக்கு தீர்வு காணவே முடியாது மாமா. இப்ப பாருங்க, பிரச்சனை உங்க தலைக்கு மேல ஏறி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. உங்களுக்கு உள்ள அழகு நிறைய இருக்கு மாமா. அதே மாதிரி வெளி அழகும் நிறைய இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகளால ரெண்டுத்தையும் கெடுத்துக்கணுமா? எடுத்துக்காதீங்க மாமா. மாமா, ஒருவேளை நான் உங்க கூட இல்லாம போனாலும் எப்பவுமே நீங்க இப்படிதான் இருக்கணும் மாமா. யாருக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் நீங்க மாறவே கூடாது, சரியா? அரபநாடு அசந்த நிற்கும் அழகையானே உருது கவிஞன் உமர்காயின் கவிதானி முகத்தை எப்போமோ. ஆமா ஆமா, என்னடா பண்றீங்க? அது மேடம் முகத்துக்கு முன்னாடி கொசு பறந்துச்சா, அதான் கொசுவை தட்டி விட்டுட்டா. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. நீ கொசு விரட்டுறியா இல்ல பிகர் நல்லா இருக்கிற தூக்கி பாக்குறியா எனக்கு தான் தெரியும். பாயமா எழுப்பி விடுறா. எழுப்புடா, இந்த எழுப்பு. மேடமே கண்ணு திறங்கச்சு பாஸ். நான் எங்க இருக்கேன்? இருக்க வேண்டிய இடத்துல. ஏ ஷோகேஸ், டேய் ராகேஷ், இங்க என்னடா பண்றீங்க? எங்களை தெரியுமா? நாங்க தான் துபாய்க்கு வந்ததே இல்லையே. நானும் துபாய்க்கு போனது இல்லையடா. அப்போ நீ துபாய் ஷேக் இல்லையா? போடா பேக்கு. என் முகத்துல இருக்கிற துணிய தூக்கு. பாஸ், இது அந்த ஆயா பாஸ். டேய் கிட்ட வாடா. உன் மூஞ்சிய நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? நல்லா முத்தன பூசணிக்காயில மூஞ்சிய வரைஞ்ச மாதிரி ஒரு மண்டைய வச்சுக்கிட்டு நீ என்ன கலாய்க்கிறியா? ஆமா, இப்ப எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்தீங்க? நாங்க உன்ன கடத்த இல்ல. துபாய் பெட்ரோல் கிணத்துல வலிஞ்சு ஓடிய பெட்ரோலை மொண்டு மொண்டு ஊத்துற அந்த அரபுக்காரே தான் கடத்தினோம். டேய், ரெண்டு பேரும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இதுக்கு முன்னாடி ஃபாரின் காரின்னு நினைச்சு என்ன கிட்னாப் பண்ணீங்க. இப்ப அரபு காரின்னு நினைச்சு கிட்னாப் பண்ணிட்டீங்களா? இப்படி கிட்னாப்பிங் கூட ஒழுங்கா பண்ண தெரியாதவனுங்க நீங்களாம் எப்படிடா கிட்னாப்பர் ஆனீங்க? ஏ கிழவி, ஒரு அரபுக்காரிய கடத்துறதுக்கு பிளான் பண்ணா குறுக்க நீ வந்துட்டு எங்களை பார்த்து கிட்னாப் பண்றதுக்கு லாய்க்கலைங்கிறியா? ஒரு பிசிறு இல்லாம கடத்தி இருக்கோம், அதுல இருந்து தெரியல எங்க பர்ஃபெக்ட். ஆடச்சே, எழுச்சிங்க. என்ன சொன்ன? நான் குறுக்க வந்துட்டேனா? எருமைங்களா, நீங்க பிளான் போட்டதை என்ன கிட்னாப் பண்ணதாண்டா. ஒரு பர்ஃபெக்டான ரவுடிக்கு கூஜா தூக்க கூட லாய்க்கல அந்த பசங்களா நீங்க. நீங்க எல்லாம் கல்யாண மண்டபத்துல வெங்காய மூட்டைல வெங்காய மூட்டை அதை தூக்க தாண்டா லாய்க்கு. ஏ கிழவி, இவ்வளவு பர்ஃபெக்டா உன்னை பிளான் பண்ணி தூக்கிட்டு வந்தா எங்களை பார்த்து நீ வெங்காய மூட தூக்க கூட லாய்க்கலைங்கிறியா? பாஸ், இதுல ஏதோ ஒண்ணு பண்ணு பாஸ். பாஸ்,
அங்க இருக்கிற கோன் எடுங்க பாஸ். அது முடு அமுக்கு எல்லாம் கட்டுறா விட்டா ஓடி வாடா. இந்த கிழவி மூட்டை உருளை வச்சு நல்லா கட்டி போட்டான். என்ன பண்ணலாம் பாஸ்? ஏய் இந்த கிழவி நம்மள பார்த்து என்ன சொன்னா, வெங்காய மூட தூக்க கூட நம்மள லாய்க்கில சொன்னால, அதனால இவள அந்த வெங்காய லாரியில ஏத்தி குஜராத்தோ பஞ்சாபோ எங்கேயாவது தள்ளி விட்டுருண்டா. ஏன்னா இவ இருந்தா நம்ம தொழிலுக்கு இடைஞ்சலா தான் இருப்பா. இவ இருந்தா நம்ம தொழில் பார்க்க முடியாது. தூக்குடா தூக்கு தூக்கு. கணக்கு கிளவி இதோட தொலைஞ்சாடா கிளவி. இனி நமக்கு இடைஞ்சலா வரமாட்டா. ஓ மில்கி மேன், இதுதான் எங்க வீடு. வாவ் சூப்பர். உள்ள வந்து பாருங்க மில்கி மேன். இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட், நீங்க போங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஐ லீவ் நோ. இல்ல, நீங்க கண்டிப்பா எங்க அம்மாவை பார்த்தே ஆகணும். உள்ள வாங்க. அப்படிங்கிற சோ உங்க அம்மா நான் பார்த்தே ஆகணுமா? ஆமா மில்கி மேன், எங்க அம்மாவை நீங்க பார்த்தே ஆகணும். வாங்க. சரி ஓகே. தரங்க மில்கி மேன். மில்கி மேன், காலிங் பெல் அங்க இருக்கு. வீட்ல யாரும் இல்லையா? ஆமா மில்கி மேன். அப்புறம் எப்படி உள்ள போறது ஃப்ரெண்ட்? டோன்ட் வரி, கீ இருக்கு. ஈயா எங்க இருக்கு ஃப்ரெண்ட்? உங்ககிட்ட தான் இருக்கு மில்கி மேன். என்கிட்டயா? என்ன ஃப்ரெண்ட் சொல்ற? என்கிட்ட எப்படி உங்க வீட்டுக்கு இருக்கும்? உங்ககிட்ட நான் உங்க கால் கீழே. காலு கீழே மேட்டு தான் இருக்கு. மேட்டுக்கு கீழே பாருங்க மில்கி மேன். ஃப்ரெண்ட், இப்படி ஓபனா கீயை வச்சுட்டு போயிருக்காங்க உங்க அம்மா. யாராவது வீட்டுல திருடிட மாட்டாங்களா? அப்படி திருட வர்றவங்கலாம் புத்திசாலித்தனமா எல்லா இடத்துலயும் தேடுவாங்க. ஆனா கீ மேட்டு கீழே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எப்படி எங்க அம்மாவோட ஐடியா? ரியலி உங்க அம்மா பிரில்லியன்ட் ஃப்ரெண்ட். சரி, கதவு திறங்க, உள்ள போலாம். ம். மில்கி மேன், ஏன் இங்க நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். வாங்க மில்கி மேன். மில்கி மேன், ம்? இதுதான் எங்க வீடு. மில்கி மேன், இந்தாங்க தண்ணி. முதல் யார் வீட்டுக்கு வந்தாலும் தண்ணி கொடுக்கணும்னு அம்மா சொல்லிருக்காங்க. உங்க அம்மா நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. நல்ல அம்மா. கொடுங்க ஃப்ரெண்ட். சரி நீ உட்கார். ம். ஃப்ரெண்ட், வீட்ல நீ உங்க அம்மா மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமா